மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோயில் உள்ளது. மூலவர் கைலாசநாதர், அன்னை ஸ்ரீ கனகாம்பிகை கேட்ட வரங்களை அள்ளித் தருபவராக இங்கே வீற்றிருக்கிறார் கைலாசநாதர். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரியமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமஹ. இது 1200 வருஷத்துக்கு உட்பட்ட கோவில். ஸ்ரீ சுவாமியோட பெயர் கைலாசநாதர், அம்பிகை கனகாம்பிகை. இந்த கோவில் இருக்கிற இடமானது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வரமங்கலம் கிராமத்திலே உள்ளது. பரமேஸ்வர மன்னர்களால் இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மிகவும் பழமையான கோவில், 1200 வருஷத்துக்கு உட்பட்டது. பாலாற்றின் ஒரு பக்கத்தில் சிறிய பாறை தீவில் அழகான சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது. பாலாற்றங்கரையில் செண்பகரேஸ்வரர் அருளும் திருத்தலம் நத்தம், கைலாசநாதர் அருளும் திருத்தலம் பரமேஸ்வர மங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்விரண்டு திருத்தலங்களும் மிக அருகில் உள்ளதால் நத்தம் பரமேஸ்வர மங்கலம் என்று சேர்த்தே அழைக்கிறார்கள். இக்கோயிலில் வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வரும் கொடிய துன்பங்களும் அடியோடு விலகும் என்பது ஐதீகம். சிவராத்திரி நாளில் இத்தல ஈசனை செண்பகப்பூ, கொன்றைப்பூ, வில்வம் ஆகியவற்றால் வழிபட்டால் வறுமை, உடல் உபாதைகள் நீங்கி வாழ்வில் நலம் வளம் வந்தடையும். ஆக்சுவலாக இந்த இடத்த சுவாமி தியானம் பண்ணுறதுக்காகவே தேர்ந்தெடுத்ததாகவும், அப்போது சுவாமி தியானத்தில் மூழ்கி இருக்கும்போது ரொம்ப வெயில் அடித்ததாகவும், அதை பார்த்துட்டு ஒரு பசு என்னடா சுவாமி வெயிலில் இருக்கார் என்று சொல்லி நினைத்து தன்னோட பாலை மழையாக பொழிஞ்சதாகவும், அதை பார்த்துட்டு ஒரு நாகம் கொடைப்பிடித்ததாகவும் ஐதீகமாக சொல்லுவாங்க. அந்த கோலமானது கோயிலே உள்ள மகா மண்டபத்திலே கற்சிற்பமாகவே உள்ளது. சுவாமி ரொம்பவும் ஒரு சாநித்தியமானவர். எந்த வரங்களை கேட்டாலும் அப்படியே தந்தரக்கூடிய ரொம்ப சாநித்தியமான சுவாமி. கோயிலுக்கு செல்ல பாலாற்றின் குறுக்கே கோயில் நிர்வாகத்தால் சிறிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. கோயிலில் உள்ள கல்வெட்டுகளின் படி கிபி 800 நிர்பதுங்க வர்ம பல்லவன் ஆட்சியின் போது கட்டப்பட்டது என தெரிகிறது. ஈசனின் இடப்பக்கம் தனி சன்னதியில் பார்வதி தேவி அருள் புரிகிறார். முதலில் மூலவர் மட்டுமே இக்கோயிலில் அருள் பாலித்தார். பிற்காலத்தில்தான் அம்பாள் சன்னதி உருவானது. கோயிலின் பின்புறத்தில் உள்ள அழகிய புராண சிற்பம் மழையில் கைலாசநாதர் தியானத்தில் இருப்பதையும், ராஜநாகம் அவரை குடையாக மூடியபடியும் ஒரு பசு அவர் மீது பால் ஊற்றுவதையும் காட்டுகிறது. வெளிப்பிரகாரத்தில் நந்தி, விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, நவகிரகங்கள், சண்டீஸ்வரருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. 8 அடி உயரத்தில் மகாகுரு தட்சிணாமூர்த்திக்கு அழகு கற்சிலை அமைத்து சன்னதி உள்ளது தனி சிறப்பு. அமாவாசை நாட்களில் செண்பகரேஸ்வரர் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் மூச்ச தீபம் ஏற்றி வழிபடுவது நம் முன்னோர்களின் நற்கதிக்கு உதவும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவர்கள்லாம் சுவாமி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றார். ரொம்பவும் சுவாமி பிரசித்தமான சுவாமி, பழமையான சுவாமி. வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்து சிறப்பாக வச்சுக்கிறார். எல்லோருடைய குடும்பத்தையும் க்ஷேமமாக ரட்சித்து காத்து கொண்டு இருக்கிறார். அந்த பசுவோடைய பால் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடினதுனால தான் இந்த இடத்துக்கு பாலாறுன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. பிற்காலத்தில் சுவாமி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி, ஆனி திருமஞ்சனம், கார்த்திகை தீபம், அஸ்வினி பரணி சகோதர விழா, சிவராத்திரி, கனகாம்பிகை வளையல் காப்பு, குரு பயிற்சி அன்று 108 பால்குடம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம் போன்ற வைபவங்கள் இங்கு கோலாகலமாக நடைபெறும். சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மகாபலிபுரத்தில் இருந்து தென்மேற்கில் 14 கிலோமீட்டர் தொலைவில் கல்பாக்கத்திற்கு அடுத்துள்ள பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த தலம். சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது. கைலாசநாதர், அம்பிகை கனகாம்பிகை. இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா சென்னையிலேருந்து வர்றவங்க ஈசிஆர் பாதை வழியாக வரும்போது கல்பாக்கன்ற ஊரை தாண்டி வரும்போது வேப்பஞ்சேரின்ற ஊரில் ரைட் எடுத்து வந்தோம்னா வேப்பஞ்சேரிக்கு அடுத்த ஊர் பரமேஸ்வரமங்கலம். மதுராந்தகம் வழியாக வரணும்னு நினச்சிக்கிறவங்க மதுராந்தகத்துலேருந்து கூவத்தூர்ன்ற வழியாக வரணும். கூவத்தூர் வந்துட்டு அதுக்கப்புறம்
வேப்பஞ்சேரி பரமேஸ்வரமங்கலன்ற ஊருக்கு வரணும். மிகவும் பழமையான கோவில். எல்லோரும் வேண்டுவோருக்கு எல்லா வரங்களையும் தந்து அருள் புரிகிறார். எல்லாரும் வந்து சுவாமிகிட்ட வேண்டிட்டு எல்லாரும் சிறப்பாக வாழணுன்றதை பிரார்த்திக்கின்றேன். சிவாய நமஹா.